ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டிலே எப்படி லிவோவோட ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவரை கழட்டிட்டு சைடில் இருக்க பேனலில் கழட்டிட்டு இருக்கோம். ஸோ சைடில் இருக்க பேனலை ஃபுல்லாக நம்ம கழட்டி எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டரோட டாப் கவரை கழட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு 8mm போல்ட்டு ஒன்று இருக்கும், அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஜிக்ஸாகாக கழட்டிக்கோங்க. ஸோ நம்ம ஜிக்ஸாகாக கழட்டுறப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது போல்ட்டுக்கு. ஸோ அதனால் அதை கழட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏர் ஃபில்ட்ரு பார்க்கலாம். ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது, ஆல்மோஸ்ட்டு டேமேஜ் கண்டிஷனாக இருந்தது. ஸோ நம்ம இதேமாரி ஏர் ஃபில்ட்ரு வந்து கடையில் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து BS4க்கும் BS6க்கும் டிஃப்ரெண்ட் ஏர் ஃபில்டர் இருக்கும், ஷேப் சேஞ்ச் ஆகும். BS4 வாங்கிட்டிங்கன்னா 6க்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ 6னே கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது ஷேப் இருக்கும், ஃபிக்ஸிங் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, லைட்டாக கிளிப் பண்ணாலும் ஆகிடும். அது இல்லாமல் அதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, அதோடய பார்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட் நம்பர் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் இந்த பாருங்கள், இதுதான் ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் கவர் போட்டு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஜிக்ஸாகாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஜிக்ஸாகாக டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஜிக்ஸாக டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மறுபடியும் கவர் வச்சு மூடிக்கோங்க. பேனலை மூடிட்டு மறுபடியும் நம்ம சீட் இன்ஸ்டால் பண்ணால் இது முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப பெரிய வேலை கிடையாது, சின்ன வேலை தான். இந்த மாதிரி சின்ன மெயின்டெனன்ஸாக நம்ம வீட்டிலே பண்ணி கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.